வணக்கம். வெல்கம் டு முத்துஸ் மினி வேர்ல்டு. இந்த சேனலை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மட்டன் குழம்பு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பார்க்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் குழம்பு பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ வீடியோ போகலாங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டனை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 7-8 விசில் விட்டு வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஒரு இலை, ஒரு நட்சத்திரப்பூ, அந்த இது வந்து தாளிக்க வச்சுக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி வச்சுக்கோங்க. மட்டன் மசாலா 1.5 ஸ்பூனும் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூள் வந்து 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், சீரகம், ஒரு பட்டைங்க, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நல்ல தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு துருவுனது வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. உங்களுக்கு உங்கள் மசாலா பொருளில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாங்க. ஒரு 2 பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு சீரகங்க, சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காங்க, ஒரு கிராம்பு இது தாளிச்சுக்கோங்க. அது பொரியட்டுங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரியட்டுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம நான் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நீல வாக்கில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அது போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க, ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மட்டனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன புளிப்பு சுவையோட இந்த தக்காளி வந்து சின்ன புளிப்பு சுவை கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தக்காளி போதுங்க. அது கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அது வதங்கிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு போட்டிருக்கேங்க. நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க. அதனால் உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது வதங்கட்டுங்க. நல்லா தக்காளி வந்து இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா, மட்டன் மசாலாவும் நம்ம வீட்டில் குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்குனா கருகிருங்க. அதனால் சும்மா ஒரு 1/2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசால் சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு ஆயில் பிரிகிற அளவுக்கு வதக்க வேண்டாங்க. மேலே சைனிங்காக வரும் பார்த்திங்களா, ஆயில் லைட்டாக, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் போதுங்க.
வதக்கி முடிச்ச உடனேங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம நாய்க்குட்டி கத்துறாங்கங்க, சவுண்டு கேட்டதா தெரியல, சாரிங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு குழம்பு வந்து திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மலாக இருந்தால் போதும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மதியானம் வந்து சாதத்துக்கு வச்சுட்டு நைட்டு தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சூப்பரான நல்ல டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடிங்க. மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிய விட்டு லைட்டாக பிரிகிற அளவுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வச்சுக்கிறதுனால நம்ம குழம்புடைய மசால் வாசம் போனால் போதுங்க. ஆயில் பிரிஞ்சிருச்சு பார்த்திங்களா? அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லாங்க. நீங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.